Hi friends, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நான் என்ன சமைச்சேன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ரவா உப்புமா தான் செஞ்சு வச்சுருக்கேன். நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி தான். முதல்ல ரவையை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு 1க்கு 1.5 தண்ணி வச்சு மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா ரவா உப்புமா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ரவா உப்புமாக்கு எங்கள் வீட்டில் நாட்டு சக்கரை வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் நாட்டு சக்கரையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே சத்து மாவு கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன். நான் எப்போவுமே செய்கிற மாதிரி தான். பால் ஊற்றி கஞ்சி காய்ச்சிட்டு கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஆரஞ்சும் உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் மதியம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் செஞ்சு வச்சுருக்கேன். சாப்பாட்டுக்கு மீன் குழம்பு தான் செஞ்சுருக்கேன். நம்ம எப்போவுமே செய்கிற மீன் குழம்பு மாதிரி இல்லாமல் புளி மிளகாத்தூள்லாம் போடாமல் இது வந்து தேங்காய் பால்லையே செய்வோம். இந்த மீன் குழம்பு மிளகு தண்ணி மீன் குழம்புன்னு சொல்லுவோம். இது வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு வயிறு புண்ணாக இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மீன் குழம்புல தேங்காய் பாலில் வெறும் மிளகு சீரகம் மட்டும் அரைச்சி விட்டுட்டு தக்காளி வெங்காயம் போட்டு செய்வோம். இது ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சாப்பாட்டுக்கு தொட்டுக்க வந்து மணத்தக்காளி கீரையில் சிறுபருப்பும் தேங்காயும் போட்டு பொரிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மீன் எடுத்து வறுத்தும் வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் என்னெல்லாம் சமைச்சேன்னு பார்த்தீங்க. அப்புறம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளும் கொடுத்துக்குங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.